வணக்கம். நான் இன்னைக்கு என்ன இதில் காட்ட போகிறேன்னா எக்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஹீட் பண்ணி அதில் கடுகு போட்டுட்டு அந்த கடுகு வந்துட்டு வெடிச்சதும் அதில் வந்துட்டு இது வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஃப்ரை பண்ண பிறகு இது நான் இன்னைக்கு ஈஸியான முறையில் செய்கிறதுக்காக, இப்போ நம்ம லீவ் நாளில் ஒரு சிம்பிளாக ஒன்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இது நான் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா கீ ரைஸும் எக்கு கிரேவியும். அப்போ எக்கு கிரேவிக்கு நான் இப்படி ஆனியன் போட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் போட்டு அது நல்லா வதக்கிக்கிறேன். அது நல்லா வதங்கணும். அப்போ நல்லா வதங்க தான் அதோட டேஸ்ட்டும் நமக்கு கூடுதலாக தெரியும். அதனால நல்லா வதங்க விடணும். அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் பொட்டேட்டோ கட் பண்ணி போட்டிருக்கிறேன். என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் நம்ம போட்டுக்கலாம், பட்டு பொட்டேட்டோ நான் வந்துட்டு அது கூட போட்டிருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இஞ்சி வெள்ளைக்கூடு இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் அரைச்சி அதுவும் நான் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் அது நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் வந்துட்டு எக்கு கிரேவிக்கு செய்கிறதுக்கு எக்கை வந்துட்டு செப்ரேட்டாக வந்துட்டு பாயில் பண்ண வச்சுருக்கிறேன். அது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விடணும். அப்போ தான் முட்டை வந்துட்டு நல்லா பாயில் ஆகிருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த பக்கம் கிரேவிக்குள்ளதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கலாம். இது பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு மிளகு பொடி, மல்லிப்பொடி, நார்மல் போடுற எல்லா பொடியும், மிளகு பொடி, மல்லிப்பொடி ப்ளஸ் மஞ்சள் பொடி இது போட்டு அதையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ண விடணும். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ வந்துட்டு அது மிளகு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்கு பிறகு அதில் நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி கிரேவி வர்றது வரைக்கும் அதை கொஞ்சம் நம்ம வேக விடுறோம். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு பொட்டேட்டோவும் அதுலேருந்து வெந்துடும். அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு முட்டையை பாயில் இருக்கும், அந்த முட்டையை உடச்சி அதில் போடுறோம். முட்டையை உடச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு செப்ரேட்டாக தேங்காவை மட்டும் தனியாக நல்லா அரைச்சி, ஏன்னா அது திக்கு கிரேவியாக வந்தால் தான் நல்லா இருக்கும். அப்போ அதுக்காக நம்ம தேங்காயை அரைச்சி அந்த தேங்காய் வந்து நம்ம அதில் ஊற்றி அந்த கிரேவியாக்கி விடுறோம். அந்த கிரேவியாகி வந்த பிறகு நம்ம வந்துட்டு லஞ்சுக்கு சிம்பிளான மெத்தடில் கீ ரைஸு செப்பரேட்டாக குக்கரில் வச்சுருந்தேன். கீ ரைஸு ப்ளஸ் எக்கு கிரேவி ப்ளஸ் அப்பளம் இதை கொடுத்தா பசங்களுக்கு சிம்பிளாகவும் தெரியாது, ஏதோ நம்ம ரிச்சாக ஃபுட்டு கொடுத்தா ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில் சிம்பிளான மெத்தடில் கீ ரைஸ் ப்ளஸ் எக்கு கிரேவி அப்பளம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.